ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற அமிஞ்சிக்கரையில் இருக்கிற ஒரு பெட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நம்ம முன்னாடி இருக்கார்ல, அவர் பேர் தான் சிவநேசன். அவர் தான் இந்த இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சென்னையில் பெட் ஷாப் மட்டும் இல்லை, அவரே ஓனாக ஃபார்ம் கூட வச்சுருக்காரு. நம்மளுக்கு எதாவது தேவைன்னா அவரே வந்து இம்போர்ட் பண்ணி கூட தருவார். இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆம்ஸ்டர் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ராடன்ஸ் வெரைட்டி எல்லாமே கிடைக்கும். ராடன்ஸுன்றது முன்னாடி 2 பெரிய தீட்டு இருக்கிற எல்லா வகையான பெட்ஸுமே ராடன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ராடன்ஸுன்றது இந்த அணிலேருந்து எல்லாமே ராடன்ஸ் தான். நம்ம வேணால் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்ஸு, கினி பிக்கு, அப்புறம் ஜெர்பல், இந்த மாதிரி ராடன்ஸ் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்ஸ்டர்ஸ் வச்சு. ஸோ இப்போ ஹாம்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எலி வகை அப்படின்றாங்க. அதுக்குன்னே வாங்க வரமாட்டாங்க ஒரு சில பேர். அது எலி வகைன்னு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது என்ன ஃபேமிலியில் வரும்? ஹாம்ஸ்டர்ஸ்ன்றது ராடன்ட்ன்ற ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா ரேட் ஃபேமிலி தான். பட் வந்து ரேபிட்டுமே வந்து ரேட் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு வெரைட்டி தான். ஸோ ரேபிட்டுமே ராடன்ட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ எதுக்கெல்லாமே ஃப்ரண்ட்டில் 2 பெரிய பல் இருக்கோ அது எல்லாமே ராடன்ஸ் தான். ஸோ வந்து ரேட்டுன்ற வெரைட்டி தான். பட் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் வளர்க்குறதுக்கான ஒரு ஸ்பீஷிஸ். இது ஒயில்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து இதனால் இன்ஃபெக்ஷனும் எதுவும் வரப்போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் வளர்க்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன வகை இருக்குது? இப்போது நம்மகிட்ட பார்த்திங்கன்னா சிரியன் இருக்கும், டுவாஃப் இருக்கும் ஆம்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கினி பிக் இருக்கும், ரேபிட் வெரைட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி மீதி எது கேட்டாலுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பேர்ட்ஸும் இருக்குது, v.a.k எல்லா ஐட்டமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு பிஸ்னஸ் வந்து ஆம்ஸ்டர் ஐடியா? மெயினாக பார்த்தா எனக்கு பெட்ஸுன்றது ரொம்ப நாளாக பிடிக்கும். ஸோ ஒரு 1 இயர் பேக்கு சாதா பெட் ஷாப் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா பெட்ஸுமே நார்மலாக அங்கங்கே எல்லாமே கிடைக்குது. ஸோ வித்தியாசமாக ஒரு பெட்டு போகணுன்னு இப்போ ஆம்ஸ்டர்ஸ் பார்த்தேன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப லோ. அதே மாதிரி வந்து எல்லாருமே வளர்க்க முடியும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், ஒரு சின்ன வீடு இருக்குது, இந்த மாதிரி எந்த இடத்துலனாலும் வளர்க்குறதுக்கு இவங்க ஈஸியான பெட். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி கிடைக்கட்டும்ன்றதுக்காக ஆரம்பிச்சதா இது. ரொம்ப கிடைக்காம இருந்தது எல்லா ஷாப்லேயும். ஸோ மோஸ்ட்டாக இது பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ என்னென்ன ப்ரைஸ் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ்? ஆம்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா பேர் 900லேருந்து ஸ்டார்டிங். 900லேருந்து 1000, 2003 வரைக்கும் போகும் பேஸ்ட் ஆன் கலர்ஸ் அண்ட் ஏஜ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிரியன் டுவாஃப், இந்த 2 தான் மெயின் கிளாசிஃபிகேஷன். உங்கள்கிட்ட 2 தான் இருக்கா? இந்த 2 வெரைட்டி தான் ஆம்ஸ்டர்ஸில். அதை விட்டிங்கன்னா கினி பிக் இருக்கும், அதுக்கடுத்து v.a.k இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஸோ ஆம்ஸ்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த 2 கிளாசிஃபிகேஷன் தான் மெயினாக. அதில் கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக டிவைட் ஆகும். எல்லா கலருமே ரேட் வந்து நார்மல் ரேட் தான் இருக்கும். எவ்வளோ அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும்? 3.5 to 4 இயர்ஸ் தான் இருக்கும் ஆம்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான் அவங்க லைஃப் ஸ்பேன். ரொம்ப ஷார்ட்டான லைஃப் ஸ்பேன் தான். பட் வந்து இவங்க ப்ரீடிங் வந்து அதுக்கு ஈக்குவலாக அதிகமாக இருக்கும். எந்த டைம்லேருந்து ப்ரீட் பண்ணலாம் ஆரம்பிக்கும்? பிறந்ததுலேருந்து 3rd மந்த்லேருந்தே அவங்க வந்து ப்ரீடிங் ஏஜ் வந்துடுவாங்க. ஸோ அடல்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் பர்த் 3rd மந்த் தான். கரெக்டாக பார்த்திங்கன்னா 90 டேஸ்லேயே இவங்க மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட வேறு என்ன பெட்ஸ்லாம் இருக்குது? நம்மகிட்ட அதேமாதிரி பேர்ட்ஸ் கிடைக்கும். டாக் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். என்னென்ன பெட்டு வேணுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். டேரண்டோலேருந்து இக்வானாலேருந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். இகுவானா கூட இருக்கும்? இருக்குது இக்வானா. ஓகே, ஃபைன். என்ன சாப்பிடும் ஜென்ரலாக ஹாம்ஸ்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே கொடுக்கலாம். க்ரீன் வெஜிடபிள்ஸ், இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்குது, லெமன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் கொடுக்க வேண்டாம். மீதி எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் கொடுக்கலாம். அதே மாதிரி பெல்லட்ஸ் தனியாக வரும், ட்ரை ஃபுட்டு. ஸோ அதுவும் இருக்குது. அந்த மாதிரி ஐட்டமும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் உங்ககிட்ட இருக்குது ட்ரை ஃபுட்? ட்ரை ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். ஓகே. ஜென்ரலாக மெயின்டெனன்ஸ் எப்படி இது? இதை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். 15 days to 20 days ஒன்ஸ் நீங்கள் அந்த வுட்டு சேஞ்ச் பண்ணால் போதும். அதே மாதிரி அது இருக்க பேஸை வந்து சுடு தண்ணியில் தொடச்சா போதும். வேறு எதுவும் பெருசாக கிடையாது. அதை க்ளீன் பண்ணணும், குளிப்பாட்டணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வேக்சினேஷன் போடணும் எதுவுமே தேவையில்லை. ஸோ இவங்க நார்மலாக ஈஸியான பெட், ரொம்ப ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஓகே. ஹாம்ஸ்டர் டாய்ஸ்லாம் இருக்கும்ல, ஜென்ரலாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஹாம்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன்னிங் கொடுக்குறது நல்லதான். வீலு இல்லை பால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா எடுத்து நீங்கள் உங்கள் ஒரு ரூம் க்ளோஸ்டு ரூமில் வச்சு வெளியில் விட்டு கூட வச்சு விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹாம்ஸ்டர்ஸ் நல்லாயிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜென்ரலாக வந்து வீட்டில் வந்து ஜென்ரலாக எலி இல்லை அந்த மாதிரி ஹாம்ஸ்டர்ஸ்லாம் எந்த ஒரு அனிமல்ஸ் கிட்டேருந்து பாதுகாக்கணும்? இல்லை, ஹாம்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் எலி எல்லாமே வந்து இதை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான். ஸோ நீங்கள் ஒரு க்ளோஸ்டு என்வரான்மெண்ட் லைக் ஃபிஷ் டேங்க்கு,
இல்லை கேஜி இந்த மாதிரி இதில் வச்சிங்கன்னா பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ அதை தாண்டி உள்ளே போயெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரீயாக விடலாம். எடுத்து நீங்கள் அதான் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்கே ஒளிய இடம் இல்லாமல் ஓரளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் விட்டிங்கன்னா அதை பார்த்து எடுத்துக்க முடியும். ரொம்ப போய் ஒளிகிற மாதிரி இடம் இருந்ததுன்னா போய் ஒளிஞ்சுன்னா தேடுறது உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் மற்ற இது மாதிரி ஒளிஞ்சிக்காது. ஸோ அங்கங்கே போய் நோண்டிகிட்டு இருக்காது. பட் ரிட்டன் வந்துடும். பட் நீங்கள் தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் இடத்த வச்சுக்கோங்க. சரி. இப்போ வந்து இப்போ அதுலேயே ஒரு டைப் இருக்கும், ஏதோ எலி வகை மாதிரி கேப் ஏதோ ஜெர்பல்னு சொல்லி இன்னொரு வெரைட்டி இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேம்டாக இருக்கும். ஸோ அது கடிக்கவே கடிக்காது. அது பார்க்கணும் ரேட் மாதிரி இருக்கும். பட் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டோ டபுளாக இருக்கும். வாலில் முடி இருக்கும். ஃபேஸில் நல்லா ஹேர் அவைலபிளாக இருக்கும். ஜெர்பலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேர்ட்ஸில் என்னென்ன வகை இருக்குது? பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜராக காக்டெயில் இருக்கும், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, நார்மல் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாமே கிடைக்கும். ஸோ அதை விட்டு நீங்கள் ஹை அண்ட் பேர்ட்ஸ் வேணும்னீங்கன்னா ஒரு 2 நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லா வகையான பேர்ட்ஸும் இருக்கும். ஒரு 2 days ஆகும் மற்ற பேர்ட்ஸுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் சென்னையில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா கூட பண்ணுவீங்க? தமிழ்நாடு வரைக்கும் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா முடியாது. ஸோ ஷிப்பிங் இங்கே லோக்கல் விருதுநகர், மதுரை, திருநெல்வேலி இந்த சைடு எல்லாமே ஈரோடு, கோயம்புத்தூர்லாம் அனுப்ப முடியும். ஓகே, ஃபைன். இப்போ கினி பிக்ஸ் பற்றி கினி பிக் பார்த்தீங்கன்னா அப்படியே ரேபிட் மாதிரியான வெரைட்டி. அவங்களுக்கு வந்து எப்போயுமே ஃபுட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தே ஹேவ் டு சூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இல்லைனா அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 7 years to 8 years வரைக்கும் தாராளமாக இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா குட்டி போடும் போதே குட்டி வந்து செல்ஃப் ஈட்டிங் குட்டியாக வரும். எப்படின்னா ஃபுல்லி க்ரோன். அது பேரண்ட் இல்லைனாலும் சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு சைஸில் தான் இவங்க குட்டியே போடுவாங்க. அதே மாதிரி வந்து இவங்க ப்ரெக்னென்சி ரேட் வந்து ரொம்ப தள்ளியானா 3 months to 3.5 months ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து கினிபிக்கை பொறுத்த வரைக்கும் டபுள். ஒரு க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஸ்மெல் ஹெவி ஆயிரும். ஸோ ரெகுலராக க்ளீனிங் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் இவங்க வந்து நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வர்றீங்க சரிங்கன்னா சவுண்ட்ஸ் வரும். அதே மாதிரி ஏறி வர்ற மாதிரி செய்கிறது இதெல்லாமே. ஆனால் கினிபிக்கில் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ கினிபிக்ஸ்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்கணும். ஃபிஷ் டேங்க்லாம் வைக்க முடியாது. அட்லீஸ்ட் பேர்ட்ஸ் கேஜ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கேஜில் மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ சின்ன அட்மாஸ்பியரில் அவங்க வச்சு வளர்க்க முடியாது. கொஞ்சம் பெருசு கொடுக்கணும். ப்ளஸ் யூரின் வந்து அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும். ஹாம்ஸ்டரோட வாட்டர் பாட்டில். ஸோ ஹாம்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஃபீடர் பாட்டிலும் வரும். அது எப்படின்னா கீழே எண்டில் வந்து ஒரு பால் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த பாலை தள்ளிட்டு அது தண்ணி குடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டிங்கன்னா 2 days to 3 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் இவங்க எடுத்து குடிச்சிப்பாங்க. இவங்களோட மெயின் என்னென்னா நைட்டு தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நம்ம நைட் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபீடர் பாட்டிலில் தண்ணி வச்சிடுறோம். வாட்டர் பாட்டில் ஹாம்ஸ்டர் வாட்டர் பாட்டில் ஹாம்ஸ்டர்ஸான எல்லா அக்சசரிஸும் நம்மக்கிட்ட இருக்கும். பாட்டிலு, கேஜி, டேங்க்கு, முக்கால்வாசி எல்லாமே நம்மகிட்ட கிடச்சிரும். ஸோ ஃபுட்லேருந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். இக்வானா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெஜிடேரியன் பார்த்தா. ஆனால் சைஸில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பிக்கஸ்ட்டு ரெப்டைல்ன்ற மாதிரி வருவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எக்கச்சக்க கலர்ஸில் இருக்காங்க. க்ரீனு, ரெட்டு, ப்ளூ, ஆஃப் ரெட்டு இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் தான் ஃபுட்டு. எல்லாமே க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஆனால் டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இவங்க லைஃப் டைம் நல்லாயிருக்கும். ஸோ இவங்க லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 40 to 50 years இருப்பாங்க. சரி, அப்புறம் வந்து இந்த அட்ரஸோட அப்படியே சொல்லிடுறீங்களா, எப்படி வரணும்? நம்ம வந்து ஸ்கைவாக்லேருந்து ஒரு 2 to 3 minutes ஆகும். மெயினாக பார்த்திங்கன்னா அஞ்சுக்கரை மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் செல்வி சூப்பர் மார்க்கெட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த சந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்போம் நம்ம.